ஸ்டாக் மார்க்கெட் ட்ரேடர் அண்ட் இன்வெஸ்டர் அதையும் தாண்டி 2 குழந்தைக்கு அப்பா என்ற ஸ்தானத்துல இந்த வீடியோ போஸ்ட் பண்றதுல நான் கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா எல்லா பேரண்ட்ஸோட ஒட்டுமொத்த நோக்கம் நம்ம குழந்தையோட ஃபியூச்சர்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதான். அதுக்கு அவங்க சைல்டா இருக்கும் போதே இன்வெஸ்ட் பண்றதா பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் எல்லா பேரண்ட்ஸ் மேக்ஸிமம் 2 நோக்கத்துக்காக தான் நாம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்களோட எஜுகேஷன், செகண்ட் அவங்களோட மேரேஜ். இந்த 2 காரணத்துக்காக தான் மோஸ்ட்லி நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்றோம். இப்போ குழந்தைகளோட சேவிங்ஸ் சொன்னதுமே நம்மளுக்கு எல்லாத்துக்கும் வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செல்வ மகள் திட்டம், சுகன்யா சம்ரிதி யோஜனா, சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம். பட் இது மட்டும் தான் ஒன் அண்ட் ஒன்லி ஆப்ஷன்னா கிடையாது. நோ, இந்த ஸ்கீமை விட பெட்டரான ஆப்ஷன் ஆல்டர்னேட்டிவ் இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பா இருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபைனலா இந்த வீடியோ இன்வெஸ்ட் ஃபார் சில்ட்ரன் ஃபியூச்சர்ஸ். நான் பாரதி. நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும். இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் பத்தி தானே வீடியோ போட்டேன், சடனா என்ன மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி வீடியோ போட போறான்னு. எஸ், அதுக்கான தேவை வந்துருச்சு, அதனால தான் போஸ்ட் பண்றேன். ஆக்சுவலா லாஸ்ட் மந்த் நான் வெக்கேஷனுக்காக இந்தியா வந்திருந்தேன். அண்ட் ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், நான் ஒரு என்ஆர்ஐ அப்ராட்ல இருக்கேன். வெக்கேஷன்ல ஆல்மோஸ்ட் 1 மந்த்துக்கு மேல வந்து இந்தியால தமிழ்நாட்டில் தான் இருந்தேன். அப்போ மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ், என்னோட ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ் அவங்களோட சில்ட்ரன்ஸ் ஃபியூச்சர் பத்தி சீரியஸா பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. லைக் சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அண்ட் அவங்களோட மேரேஜ், எவ்வளவு மணி தேவைப்படும், எவ்வளவு ஜுவல்ஸ் தேவைப்படும், எவ்வளவு ஜுவல்ஸ் சேர்த்து வைக்கணும்ன்ற எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த மாதிரி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அண்ட் மோஸ்ட் ஆஃப் த பேரண்ட்ஸ் வில்லேஜ் சைட்ல அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சுகன்யா சம்ரிதி யோஜனா, செல்வ மகள் திட்டம் தான். செகண்ட், கோல்டு சேர்த்து வைக்க ஜுவல்லரி ஷாப்ல கோல்டு ஸ்கீம் போறது. இந்த ரெண்டுமே தப்பு கிடையாது. அண்ட் மோஸ்ட் வெல்கம் சில்ட்ரன்ஸோட ஃபியூச்சருக்கான ஸ்டெப்ஸை இனிஷியேட் பண்றதுக்கு. பட் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் மட்டும் தான் இருக்கான்னு கேட்டா நோ, நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதோட பெட்டராவே இருக்கு. அண்ட் நான் செல்வ மகள் திட்டத்துக்கு ஆப்போசிட் ஆனவன் கிடையாது. ஜஸ்ட் செல்வ மகள் திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற பெஸ்ட் ஸ்கீமை பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஃபைனல் டிசிஷன் இஸ் யுவர்ஸ். ஃபர்ஸ்ட், செல்வ மகள் திட்டத்துல நாம இன்வெஸ்ட் பண்றது மூலியமா எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இருக்கிற ஆப்ஷன் கூட கம்பேர் பண்ணி எது பெஸ்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், செல்வ மகள் திட்டத்துல ஜாயின் பண்றதுக்கு உண்டான கண்டிஷனை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், கேர்ள் சைல்டு இந்தியன் ரெசிடென்டா இருக்கணும். செகண்ட், கேர்ள் சைல்டோட ஏஜ் 10 இயர்ஸ்க்குள்ள இருக்கணும். மூணாவது, 2 கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா 2 அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். செகண்ட், இந்த திட்டத்தின் மூலியமா நமக்கு கிடைக்கிற பெனிஃபிட்டை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மோஸ்ட் ரெக்யர்மெண்ட், நீங்க இந்த திட்டத்தின் மூலியமா வர பெனிஃபிட்டை என்ஜாய் பண்றதுக்கு அட்லீஸ்ட் 1 டிரான்சாக்ஷன் பெர் இயர் நீங்க பண்ணிருக்கணும், அதுவும் 14 இயர்ஸ் வரைக்கும். செகண்ட், இந்த திட்டத்தின் மூலியமா வர கேபிட்டல் கெயினுக்கு நாம லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ண தேவையில்லை. இட்ஸ் டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ. மூணாவதா, இந்த திட்டத்தின் மூலியமா வர அமௌண்ட்டை எப்படி வித்ரா பண்றதை பத்தி பார்க்கலாம். இந்த ஸ்கீமோட மெச்சூரிட்டி பீரியட் 21 இயர்ஸ். அண்ட் இந்த ஃபண்டை நீங்க சில்ட்ரன்ஸோட எஜுகேஷன் அண்ட் மேரேஜுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். பட் இன் கேஸ் 21 இயர்ஸ்க்கு முன்னாடி வித்ரா பண்ணணும்னா சில்ட்ரன்ஸோட ஏஜ் அட்லீஸ்ட் 18 இயர்ஸ் ரீச் பண்ணிருக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பார்சியல் அமௌண்ட் வித்ரா பண்ணிக்கலாம். இந்த பார்சியல் அமௌண்ட்டையும் நீங்க சில்ட்ரன்ஸோட எஜுகேஷனுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும், உங்களோட பர்சனல் நீட்ஸ்க்காக யூஸ் பண்ண முடியாது. இந்த ஸ்கீமோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பத்தி பார்க்கலாம். நீங்க மினிமம் 500 ரூபீஸ் இருந்துட்டு 1.5 lakhs ரூபீஸ் வரைக்கும் 1 இயருக்கு இன்வெஸ்ட் பண்ண முடியும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த 1.5 lakhs நீங்க ATCல கவர் பண்ணிக்கலாம். சோ 1.5 lakhs பெர் இயருக்கு கவர் பண்ற மாதிரி இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன் வருதுன்னு பார்க்கலாம். 1.5 lakhs டிவைடட் பை 12 months பார்த்தா 1 மந்த்துக்கு 12,500 ரூபீஸ் வருது. சோ இங்க டெபாசிட் அமௌண்ட்ல 12,500 டைப் பண்றேன். நம்பர் ஆஃப் டெபாசிட் பெர் இயர் 12, டியூரேஷன் 15 இயர்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி பீரியட் 21 இயர்ஸ். அதாவது நாம 12,500 ரூபீஸ் பெர் மந்த் 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும். தென் ஆஃப்டர் 15 to 21 இயர்ஸ்க்கு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தேவையில்ல. எண்ட் ஆஃப் 21 இயர்ஸ்ல நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் மெச்சூரிட்டி ஆகும். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இங்க பை டிஃபால்ட்டா 8.2% இருக்கு. பட் இந்த ROI பிக்ஸ்டா இருக்குமானா கிடையாது. இட் வில் ஃபிளக்சுவேட் இன் ஃபியூச்சர்ஸ். லோயஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 7.6% வந்திருக்கு. அண்ட் ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 9.2% போயிருக்குது. ஸோ இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபிளக்சுவேட் ஆகும், நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்காது. இப்போ 12,500 ரூபீஸ் பெர் மந்த் வித் 8.2% ROI வச்சு கால்குலேட் பண்ணா நம்மளோட டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் 69,32,645 ரூபீஸ் அண்ட் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் 46,82,648 ரூபீஸ். நாம இன்வெஸ்ட் பண்ணது ஜஸ்ட் 22,50,000 ஒன்லி. வாவ், கிரேட்ல. இந்த டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட்டை பார்த்து தான் எல்லாரும் அட்ராக்ட் ஆகி இந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. அகைன் ஐ எம் நாட் சேயிங் இட்ஸ் ராங் அண்ட் ஐ எம் நாட் அகைன்ஸ்ட் டு திஸ். சி, எப்பவுமே எண்ட் ஆஃப் தி இயர்ல நமக்கு வர டோட்டல் மெச்சூரிட்டி அமௌண்ட் வச்சு கால்குலேட் பண்ணாதீங்க. எவ்வளவு ROIல இந்த அமௌண்ட் வந்திருக்கு, இந்த 8.2% ROI 10%, 12% இல்ல இதுக்கு மேல ஏர்ன் பண்ண மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டு தென் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜர்னியை சூஸ் பண்ணுங்க. இந்த வீடியோட நெக்ஸ்ட் ஆஃப்ல 10+% ROIல ஏர்ன் பண்ணக்கூடிய அண்ட் டாக்ஸ் பெனிஃபிட் தரக்கூடிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை பத்தி பார்க்க போறோம். ஸோ வாட்ச் திஸ் வீடியோ அன்டில் த எண்ட். அண்ட் இது வரைக்கும் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாசிட்டிவா கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கோங்க. செல்வ மகள் திட்டத்துக்கு ஆல்டர்னேட்டிவா நிறைய ஆப்ஷன் இருக்கு. லைக் ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.
இருக்கிற ஆப்ஷன்ல ரொம்ப ரிஸ்கியான ஆப்ஷன்னா அது ஸ்டாக் மார்க்கெட். அதுவே மியூச்சுவல் ஃபண்ட் வரும்போது ரிஸ்க் மாடரேட்டா இருக்கும். இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டா தோணுதோ அத வச்சுக்கோங்க. நான் இங்க செல்வமகள் திட்டத்துக்கு மியூச்சுவல் ஃபண்ட் கூட கம்பேர் பண்ண போறேன். மியூச்சுவல் ஃபண்ட்ல நிறைய கேட்டகரி இருக்கு. பட் செல்வமகள் திட்டம் டோட்டலி டாக்ஸ் ஃப்ரீ ஸ்கீம். சோ இதுக்கு கொஞ்சம் ஈக்குவலான ஸ்கீம்னா மியூச்சுவல் ஃபண்ட்ல இஎல்எஸ்எஸ் தான் பெஸ்ட் ஆப்ஷன் சொல்லலாம். இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா நீங்க 1.5 lakhs வரைக்கும் 1 இயருக்கு டாக்ஸ் ரிடம்ஷன் பண்ணிக்கலாம். பட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணி தான் ஆகணும். இந்த டேபிள்ல சுகன்யா சம்ரிதி யோஜனா செல்வமகள் திட்டத்தோட ரிட்டர்னை மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணியிருக்கேன். ஆல்ரெடி நாம பார்த்த மாதிரி சுகன்யா சம்ரிதி யோஜனா மூலியமா 46 lakhs நமக்கு வரும்னு பார்த்தாச்சு. சோ இந்த 46 lakhs 8.2% ரிட்டர்னை மியூச்சுவல் ஃபண்ட் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ண போறோம். ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டா மினிமம் 8 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும் லாங் டர்ம்ல. ஷார்ட் டர்ம்ல கிடையாது. ஷார்ட் டர்ம்ல நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸும் கொடுக்கும். இந்த 8 to 15% ரிட்டர்னை 4 கேட்டகரியா டிவைட் பண்ணியிருக்கேன். 8%, 10%, 12% and 15%. 15% மேல ரிட்டர்ன் கொடுக்குமான்னு கேட்டா சான்சஸ் இருக்கு. பட் கன்சர்வேட்டிவா 8 to 15% வரைக்கும் கால்குலேட் பண்ணிக்கலாம். கால்குலேஷன் பார்க்கிறதுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்கும். பட் ஈஸியா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த கம்பேரிசன் ஒன்லி வித் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட், நாட் வித் டோட்டல் வேல்யூ. டோட்டல் வேல்யூ இதை விட அதிகமா இருக்கும். இன்ட்ரெஸ்ட் மட்டும் கம்பேர் பண்றதுக்கு முக்கியமான ரீசன் சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம்ல வர ரிட்டர்னுக்கு நம்ம டாக்ஸ் பே பண்ண தேவையில்லை. பட் இந்த இஎல்எஸ்எஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ல லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணி ஆகணும். ஸோ இஎல்எஸ்எஸ் ஃபண்ட்ல டாக்ஸ் டிடக்ஷன் போக இருக்கிற வேல்யூவை சுகன்யா சம்ரிதி யோஜனா இன்ட்ரெஸ்ட் வேல்யூட அதிகமா இருந்தா மட்டும்தான் நம்மளுக்கு இஎல்எஸ்எஸ்ல இன்வெஸ்ட் பண்ண முடியும். அது நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு கிளியரா புரியும் நினைக்கிறேன். இங்க லாங் டர்ம் கேபிட்டல் கெயினை 2 டைப்பா டிவைட் பண்ணிருக்கேன். ஃபர்ஸ்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் 15 years அண்ட் செகண்ட் லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் ஃபார் 6 years. இதுக்கான ரீசன் செல்வமகள் திட்டத்துல ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ்க்கு 12,500 rupees இன்வெஸ்ட் பண்ணுவோம். தென் 6 இயருக்கு அதாவது 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மூலியமா வர இன்ட்ரெஸ்ட் வச்சு டோட்டலா 21 இயர்ஸ்க்கு எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு பார்த்தோம். அதனாலதான் இங்க 15 years அண்ட் 6 yearsன்னு 2 போர்ஷனா ஷோ பண்ணியிருக்கேன். சேம் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் வச்சு தான் இங்கே கால்குலேட் பண்ண போறோம். எவ்ரி மந்த் 12,500 rupees for 15 years with ROI of 8% வச்சு கால்குலேட் பண்ணா எஸ்டிமேட்டட் ரிட்டர்ன் 19,97,231 rupees வருது. and total value 42,47,231 rupees. Then same in the total value amount lump sum calculation 6 years at the rate of 8% வச்சு calculate பண்ணா 24,92,591 estimated return வருது. Then total value 67,39,822 வருது. இந்த ரெண்டு இன்ட்ரெஸ்ட் தான் இங்க நான் டைப் பண்ணியிருக்கேன். டோட்டல் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது 44,89,822 வருது, which is lesser than the total interest earned from சுகன்யா சம்ரிதி யோஜனா. இதோட முடியுமான்னு கேட்டா நோ. லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் பே பண்ணி ஆகணும். கரண்ட்லி லாங் டர்ம் கேபிட்டல் கெயின் 12.5%. லாஸ்ட் இயர் இது 10% இருந்துச்சு. பட் ஃபியூச்சர்ல இதே டாக்ஸ் ஃபாலோ ஆகுமான்னு கேட்டா டவுட் தான். சோ டாக்ஸையும் நான் 3 கேட்டகரியா டிவைட் பண்ணிருக்கேன். டாக்ஸ் அட் 12.5%, டாக்ஸ் அட் 15%, டாக்ஸ் அட் 20%. இந்த பாக்ஸ்ல டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்டு வேல்யூ 12.5% டாக்ஸ் மைனஸ் பண்ணும்போது பேலன்ஸ் 39,28,594 வருது. தென் 15% வச்சு கால்குலேட் பண்ணா பேலன்ஸ் அமௌண்ட் 38 lakhs வருது. ஃபைனலா 20% டாக்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணா 35,91,000 வருது. பட் பிஃபோர் டாக்ஸ் டிடக்ஷன்ல இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம் மூலியமா நம்மளுக்கு அட் தி ரேட் ஆஃப் 8%ல 44,89,000 வந்துச்சு. இது ஆல்ரெடி லோயர் தென் தி 46,82,000 which was earned from சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம். தென் ஆஃப்டர் டாக்ஸ் டிடக்ஷன் மேக்ஸிமம் 12.5%ல டாக்ஸ் பிடிச்சாலும் நம்மளுக்கு கிடைக்கிற வேல்யூ 39 lakhs மட்டும்தான். ஆல்மோஸ்ட் 5 to 6 lakhs லாஸ் தான் இந்த இஎல்எஸ்எஸ் ஸ்கீம்ல கம்பேர்ட் வித் சுகன்யா சம்ரிதி யோஜனா அட் தி ரேட் ஆஃப் 8%. அதுவே அட் தி ரேட் ஆஃப் 10% ROI கால்குலேட் பண்ணா டோட்டல் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ 66 lakhs வருது. அண்ட் டோட்டல் கார்பஸ் வேல்யூ 88 lakhs. இந்த வேல்யூவை செக் பண்றதுக்கு நீங்க சேம் எஸ்ஐபி கால்குலேஷன்ல எப்படி 8% வச்சு கால்குலேட் பண்ணமோ சேம் மெத்தடை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. தென் கீழே சேம் டாக்ஸ் கால்குலேஷன் அட் தி ரேட் ஆஃப் 12.5%, அட் தி ரேட் ஆஃப் 15% அண்ட் 20% கால்குலேட் பண்ணா 58 lakhs, 56 lakhs and 53 lakhs வேல்யூ வருது. அட் தி ரேட் ஆஃப் 10%ல இந்த ஃபண்ட் நம்மளுக்கு மினிமம் 53 lakhs to maximum 58 lakhs வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும், which is 12 lakhs higher than the சுகன்யா சம்ரிதி யோஜனா. தென் நெக்ஸ்ட் 12% ROI கால்குலேட் பண்ணா 94 lakhs total earned interest value வருது. and total corpus value 1,17 lakhs. again same tax calculationல 12.5%ல 83 lakhs, 15%ல 80 lakhs and 20% tax deduction போக 76 lakhs ரிட்டர்ன் வருது. அண்ட் ஃபைனலா அட் தி ரேட் ஆஃப் 15%ல கால்குலேட் பண்ணா 15 இயர்ஸ்க்கு 54,54,000 வருது. தென் நெக்ஸ்ட் 6 இயருக்கு 1,61 lakhs வருது. புட் டுகெதர் டோட்டல் இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் வேல்யூ பார்த்தா 1,55 lakhs அண்ட் டோட்டல் கார்பஸ் வேல்யூ 1,78 lakhs. இப்போ இந்த 1,55 lakhs rupees 12.5% டாக்ஸ் டிடக்ஷன் போக நமக்கு
1,36,00,000 இருக்கும். அதுவே 15% டாக்ஸ் டிடக்ஷன் போக 1,32,00,000 இருக்கும். ஃபைனலா worst case scenario 20% டாக்ஸ் டிடக்ஷன் போக 1,24,00,000 இன்ட்ரெஸ்ட் இன் ஹேண்ட்ல இருக்கும். இப்ப திங்க் பண்ணுங்க which is betterன்னு. ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரிஞ்சவங்களுக்கு ஈஸியா தெரியும் அண்ட் புரியும். மியூச்சுவல் ஃபண்ட் ஆன் அன் ஆவரேஜுக்கு லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ல எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு அண்ட் அவங்க ஈஸியா டிசிஷன் எடுத்துருவாங்க எந்த ஆப்ஷன் பெஸ்ட் அண்ட் எந்த இஎல்எஸ் ஃபண்ட் பெஸ்ட்னு. பட் நீங்க புதுசு, உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி தெரியலனா நோ வரிஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்கமிங் டேஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி டீடைல் வீடியோ போஸ்ட் பண்ண போறேன். ஸோ வித்வுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கன் நோட்டிபிகேஷன்ல ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு ஸ்மால் ஹோம்ஒர்க் பண்ணலாம் எப்படி ஒரு மியூச்சுவல் ஃபண்டா செலக்ட் பண்றதுன்னு. மியூச்சுவல் ஃபண்ட்ல லோயர் ரிஸ்க் அண்ட் டீசன்ட் ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய ஒரே ஃபண்ட்னா அது இண்டெக்ஸ் ஃபண்ட் தான். இண்டெக்ஸ் ஃபண்ட் 10 to 15% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுக்கும். ஆவரேஜா பார்த்தா இது வரைக்கும் 12% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தா அது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிற டாப் 50 ஸ்டாக்கை ஃபாலோ பண்ணும். இதோட இண்டெக்ஸ் நிஃப்டி 50. ஓகே, இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் ரிஸ்க் அண்ட் ரிட்டர்ன் எல்லாமே மாடரேட்டா இருக்கும். 12% வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும் லாங் டேர்ம்ல, நாட் ஷார்ட் டேர்ம். தென் இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுனால நம்மளுக்கு டாக்ஸ் பெனிஃபிட் கிடைக்கும்னு பார்த்தா நோ. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை நீங்க டாக்ஸ் டிடக்ஷன்ல ஆட் பண்ண முடியாது. பட் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இஎல்எஸ் ஃபண்ட் இருக்கான்னு கேட்டா எஸ், ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த ஃபண்டோட நேம் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த இண்டெக்ஸ் ஃபண்டை பத்தி சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஃபண்ட் லார்ஜ் கேப்ல டாப் 100 ஸ்டாக்கையும் மிட் கேப்ல டாப் 150 ஸ்டாக்கையும் ஃபாலோ பண்ணுது. விச் மீன்ஸ் நாம இன்வெஸ்ட் பண்ற 12,500 rupees 50% வெயிட்டேஜ்ல போத் செக்டர்லயும் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஃபண்டை பொறுத்த வரைக்கும் 3 years லாகின் பீரியட் இருக்கு, அதை மறந்துடக்கூடாது. இந்த ஃபண்டோட எக்ஸ்போசர்னு பார்க்கும்போது நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் பெட்டராகவே இருக்கும். ஏன்னா இந்த ஃபண்ட் லார்ஜ் கேப்ல 100 ஸ்டாக்லையும் மிட் கேப்ல 150 ஸ்டாக்லையும் இன்வெஸ்ட் பண்ணுது. ரிட்டர்ன் பார்க்கும்போது நிஃப்டி 50 விட அதிகமான ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். தென் ரிஸ்க் பார்க்கும்போது மிட் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுனால ரிஸ்க் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் கம்பேர்ட் வித் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்டோட 2 to 3% ரிட்டர்ன் அதிகமா வேணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ரிஸ்க்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். ஓகே, ஹிஸ்டாரிக்கலா இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் இது வரைக்கும் எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு பார்க்கலாம். இது இந்த ஃபண்டோட ஃபேக்ட் ஷீட் என்எஸ்சி வெப்சைட்ல இருந்து டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்களும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட் லார்ஜ் கேப்ல டாப் 100 ஸ்டாக்லையும் மிட் கேப்ல 150 ஸ்டாக்லையும் 50% வெயிட்டேஜ்ல ஃபாலோ பண்ணுது. இங்க இந்த ஃபண்டோட போர்ட்ஃபோலியோ கேரக்டரிஸ்டிக் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. தென் நம்ம முக்கியமா பார்க்க வேண்டிய டீடைல்ஸ் இங்க இருக்கு. எஸ், இந்த ஃபண்டோட ரிட்டர்ன்ஸ் பார்க்கும்போது குவார்டர் டு டேட்ல -5.6% அண்ட் இயர் டு டேட்ல பார்க்கும்போது -5.69% அண்ட் ஆல் யூ நோ தட் நம்ம மார்க்கெட் ஆல்ரெடி 15% மேல கரெக்டா இருக்குது. அதனாலதான் இங்க நெகட்டிவ் ரிட்டர்ன் ஷோ பண்ணுது. அண்ட் 1 year ரிட்டர்ன் பார்க்கும்போது 6.47% அண்ட் 5 year ரிட்டர்ன் பார்க்கும்போது 28% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. பட் சின்ஸ் இன்செப்ஷன் இந்த ஃபண்ட் 14 to 15% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஜஸ்ட் கால்குலேட், இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல 12,500 rupees இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளவு ரிட்டர்ன் வரும்னு. அண்ட் முக்கியமா நோட்டீஸ் பண்ண வேண்டிய முக்கியமான டீடைல்ஸ் இந்த ஷார்ட் டேர்ம் ரிட்டர்ன், குவார்டர் டு டேட், இயர் டு டேட் அண்ட் 1 year ரிட்டர்ன். இது எல்லாமே வந்துட்டு லெஸ் தென் தி செல்வ மகள் ஸ்கீம். ஸோ இந்த ஷார்ட் டேர்ம் லாஸை பார்த்துட்டு ஒரி பண்ணக்கூடாது. அண்ட் ஷார்ட் டேர்முக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இட் சுட் பி லாங் டேர்ம் ஃபார் 20 years. பேர் மினிமம் அட்லீஸ்ட் 10 to 15 இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா மட்டும்தான் உங்களால ஒரு பிக் கார்பஸை ஏர்ன் பண்ண முடியும். நம்மளோட டார்கெட் எப்பவுமே இந்த ஃபைனல் ரிட்டர்ன் ஃபிகர் மேல தான் இருக்கணும். இன்னும் ஒரு சில ஃபண்ட் 1 yearக்கு 50% வரைக்கும் ரிட்டர்ன் கொடுத்திருக்கும். பட் அதுக்காக அந்த ஃபண்ட் எவ்ரி இயர் 50% ரிட்டர்ன் கொடுக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. நம்மளோட டார்கெட் 12 to 15% இருக்கணும். தென் இந்த 12 to 15% ரிட்டர்னை எப்படி மேக்ஸிமைஸ் பண்றதா பார்க்கணும். என்னோட டார்கெட் 15%. தென் இந்த 15% எப்படி 18% மேல அச்சீவ் பண்றதுன்னு பார்த்துட்டு இருக்கேன். அண்ட் இங்க முக்கியமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டீடைல் கொடுத்திருக்காங்க. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சின்ஸ் இன்செப்ஷன் 20 அண்ட் பீட்டா வேல்யூ 0.91. நிறைய கீ பாராமீட்டர்ஸ் இருக்கு லைக் ஷார்ப் ரேஷியோ, ஆல்பா, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸெட்ரா. இதை பத்தி ஒரு செப்பரேட் வீடியோல பார்க்கலாம். இப்போ இந்த ரிட்டர்னை நம்ம நிஃப்டி 50 இண்டெக்ஸ் ஃபண்ட் ரிட்டர்ன் கூட கம்பேர் பண்ணலாம். இந்த ஃபண்டோட ரிட்டர்ன் சின்ஸ் இன்செப்ஷன் 10.63 ரிட்டர்ன் கொடுத்திருக்கு, which is lower than the large mid cap 250 index fund, but it's higher than the செல்வ மகள் ஸ்கீம். மார்க்கெட் இவ்வளவு ஃபால் ஆயும் கூட இந்த ஃபண்ட் மூலியமா நம்மளுக்கு 10.6% ரிட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஹோப் யூ guys understand the benefit of investing in mutual fund. ஸோ இது வரைக்கும் பார்த்ததுல சுகன்யா சம்ரிதி யோஜனா ஸ்கீம் மூலியமா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வருது, தென் இந்த இண்டஸ்ட்ரியை வச்சுட்டு நிஃப்டி 50 அண்ட் லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்டோட கம்பேர் பண்ணா லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட் தான் பெஸ்டான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்படின்னா இந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும் என்ன பொறுத்த வரைக்கும். பட் டிஸ்க்ளைமர், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆர் சப்ஜெக்ட் டு தி மார்க்கெட் ரிஸ்க். ஓகே,
ஃபைனலா நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட்ல இருக்கிற இஎல்எஸ் ஸ்கீமை பத்தி பார்க்கலாம். இந்த இண்டெக்ஸ் ஃபண்ட்ல ஒரே ஒரு ஏஎம்சி மட்டும் தான் ஃபண்ட் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஃபண்டோட நேம் ஜெரோதா இஎல்எஸ் ஸ்டாக் சேவர்ஸ் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ் ஃபண்ட். இந்த ஃபண்டும் ரீசெண்டா தான் லான்ச் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளால இங்க 3 இயர்ஸ் 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் சிஏஜியை நம்மளால பார்க்க முடியல. அட் த சேம் டைம் 3 இயர்ஸ் ஆவரேஜ் ரோலிங் ரிட்டர்ன் பார்க்க முடியல. அண்ட் இந்த ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜஸ்ட் 0.27 தான். அண்ட் ஏஎம் 176 crore. அண்ட் முக்கியமான டிஸ்க்ளைமர், இது மியூச்சுவல் ஃபண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஏன்னா ஆத்தரைஸ்டு செபி ரெஜிஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட் அட்வைசர் கிடையாது. ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்றேன் மார்க்கெட்ல எந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு. அண்ட் ஐ பிலீவ் இந்த டீடைல் வீடியோ உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கொடுத்துருக்கும்னு, எப்படி ஒரு பெஸ்டான ஃபண்டை சூஸ் பண்றது அண்ட் இன்வெஸ்ட் பண்றதுன்னு. அண்ட் முக்கியமா ஷார்ட் டேர்முக்கு எதையுமே பிளான் பண்ணாதீங்க, லாங் டேர்ம் ஃபோக்கஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்கமிங் வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் என்னது, தென் மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற டிஃபரெண்ட் கேட்டகரி ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் அண்ட் ஒரு பெஸ்டான மியூச்சுவல் ஃபண்டை எப்படி சூஸ் பண்றது அண்ட் எப்படி இன்வெஸ்ட் பண்றது பத்தி டீடைலா பார்க்க போறோம். ஸோ வித்வுட் ஃபெயில் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஹிட் தி லைக் பட்டன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.